Welcome to JC Maths Station. இப்போ 12th Business Maths Chapter 1 Exercise 1.1ல first sum பார்க்கலாம். Find the rank of the each of the following matrices. இந்த கொஷின்ல மொத்தம் 8 subdivisions இருக்கு. நம்ம ஒரு சப்டிவிஷனும் லைனா பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துட்டு 5 6 7 8. இது வந்து என்ன மேட்ரிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் கேட்டிருக்காங்க. இது 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கலாம். மைனர் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மாதிரி சின்ன வேல்யூ, அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம மைனர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு 3x4 அந்த மாதிரி அதிகமாக போகும்போது நம்ம வந்துட்டு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். மைனர் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு கிவன் மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். 5 6 7 8. இந்த மேட்ரிக்ஸில் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதில் 2x2 மேட்ரிக்ஸ் இது. இப்போ இதில் நம்ம ரேங்க் அப்படிங்கிறது இதில் மினிமம் 2,2 இதில் மினிமம் வேல்யூ என்னது? 2 தான் மினிமம். ஸோ நம்ம இந்த மினிமம் வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வாக இருக்கும். 2வாக இருக்கும், இல்லைன்னா அதை விட கம்மியாக 1 இருக்கும். 0 இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அது கண்டிஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த ஹிண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில், நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். அதில் இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த ஹிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நம்மளோட ரேங்க் என்னவா இருக்கும்னா 2வாக இருக்கும். இதே நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா நம்மளோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1ஆக இருக்கும். இதுதான் வந்துட்டு இதோட ரூல்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்? டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இந்த 2x2 மேட்ரிக்ஸ் 5 6 7 8க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இதை பார்க்கணும். 5 × 8 8 5 are 40 மைனஸ் நடுவில் ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலாவில். அடுத்தது நம்ம இந்த 7 6 are 42. அதோட ஆன்சர் வந்து நமக்கு -2 கிடைக்குது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனில் இது வருது. இந்த கண்டிஷனில் இது வருது 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா இதோட ரேங்க் என்னது? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்துட்டு கொஷின் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதே சேம் அதே ஏதாவது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதால நம்ம மைனர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். மைனர் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெட் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு கிவன் மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். 3 - 6. அடுத்த ஸ்டெப் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2 × 2. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வாக இருக்கும். இந்த கண்டிஷன் படி நம்ம போடுவோம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 2x2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு நாட் ஈக்குவல் டு 0னா 2 வரும், இஸ் ஈக்குவல் டு 0னா நம்ம 1ன்னு போடணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு 1 - 1 3 - 6க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா -6 × 1 -6, நடுவில் ஒரு மைனஸ் வரும். -3 × 1 -3, -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ 6 + 3னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -3ன்னு வரும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னா 2வாக இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்மளோட ரேங்க் வந்து இதோட ஆர்டர் என்னவோ ஆர்டரில் எது மினிமம் வேல்யூவோ அதே தான் வரும். ஸோ 2 தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3ல மேட்ரிக்ஸ் வந்துட்டு இதுவும் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் தான் இதுவும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வாக இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கும். அதை விட கம்மியானா நமக்கு 1 வரும், 0 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ரேங்க்ல. ஸோ அப்போ 1 4 2 8 இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். 8 1s are 8 -4 2s are 8. ஸோ இங்கே நமக்கு 0 வந்துருச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து ரேங்க் வந்து என்னவா இருக்கும்? டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு 0 வந்துருச்சுன்னா இதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம 1ன்னு எடுக்கணும். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து 2 எடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம 1 தான் போடணும். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரேங்க் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். சப்டிவிஷன் 4ல
3 cross 3 இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இது நீங்கள் லெட் ஏன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா 3 cross 3 இருக்குது. அதாவது 3 rows into 3 columns. அப்போ இதோட ரேங்க் என்னவா இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். இப்போ நம்ம 3 cross 3 மேட்ரிக்ஸில் வந்துட்டு இதோட ரூல்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 3 cross 3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிடலாம். நாட் ஈக்குவல் டு 0, அதாவது நான் ஜீரோ வேல்யூஸுக்கு தான் நம்ம எப்பவுமே ரேங்க் பார்ப்போம். நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் 3 cross 3 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நம்ம அதோட மைனர் மேட்ரிக்ஸ், அதாவது மைனர் மேட்ரிக்ஸா ஏதாவது 2 cross 2 மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். 2 cross 2 மேட்ரிக்ஸில் செக் பண்ணும்போது நமக்கு அதில் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம 2 cross 2 மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? நாட் ஈக்குவல் டு 0 2வே போடுவோம். அதுலேயே 0 வந்துருச்சுன்னா நம்ம 1ன்னு சொல்லி ரேங்க் எழுதணும். நீங்கள் சடனாக அப்படியே ஒரே ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம அதை வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிறோம் பாருங்கள், இப்போ ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே ஒரு வேளை 0 வந்துருச்சு, டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 4 எடுக்கணும். அதுலேயும் 0 வந்துருச்சுன்னா உடனே நம்ம 1ன்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்த 4 ஆல் பாசிபிள் 4ஸையும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒன்று நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நமக்கு ரேங்க் வந்து 2வாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே 0 வந்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு ரேங்க் வந்துட்டு 1ன்னு சொல்லி நம்ம போடணும். இப்போ இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கிறது நமக்கு தெரியும். எப்படி இது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், இது மைனஸ் போட்டுக்கணும், இது ப்ளஸ். காலம் வைஸ் எடுக்கும்போது சேம் ப்ரொசீஜர் தான். இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ்ஸாக இருக்கும். மேட்ரிக்ஸோட ரூல்ஸ் இது, சைன் ரூல்ஸ் இது. இப்போ நம்ம வந்துட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன பண்ணால் ஏதாவது ஒரு ரோவோ ஏதாவது ஒரு காலமோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோவை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? +2 இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இந்த 2ஓட ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த 4ஐயும் நம்ம எழுதிக்கிறோம். 1 - 5 1 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. மேட்ரிக்ஸோட மைனஸ் சைன் இருக்குது. அந்த மைனஸ் சைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோவில் -1 இருக்குது. ஸோ -1 அது தனியாக போட்டுக்கணும். இப்போ இந்த -1ஓட ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 - 5 1 1. 3 - 5 1 1. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் 1 இருக்குது. 1 நம்ம போட்டுக்கலாம், +1. அப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா 3 1 1 1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 2 1 × 1 1, மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். -5 × 1 -5. நெக்ஸ்ட்டு மைனஸ், இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆயிடுச்சு. 1 3 × 1 3, நடுவில் ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். 5 × 1 -5 × 1 -5. நெக்ஸ்ட்டு +1 1 × 3 1s are 3 -1 1s are 1. இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 5. மறுபடியும் 1 × 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 +1 3 - 1 2. நம்ம சால்வ் பண்ணும்போது 2 × 6 1 × 8 into 2 × 1 2 ஆயிடுச்சு. 6 2 சார் 12. இங்கே என்ன ஆக்சுவலி இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லி நம்ம போடணும். சாரி, நான் போடலைங்க. ஸோ அப்போ அதனால் இங்கேயும் ப்ளஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். 12 + 8 + 2. அப்போ நமக்கு என்ன வருது? 22 வருது நமக்கு, which is not equal to 0. இப்போ நாட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு அப்படின்னா, டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்மளோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும்? 3 cross 3 மேட்ரிக்ஸில் 3 தான் நம்மளோட ஆன்சர். அதான், அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி நம்ம 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. நாட் ஈக்குவல் டு 0 வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சப்டிவிஷன் 5ல் வந்து let a given matrix என்ன? given matrix let a ன்னு சொல்லி எழுதிக்கலாம். -1 2 -2 4 -3 4 -2 4 -4. உங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் எழுதணும். ஆல் மைனர் மெத்தட் இது. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3 3 ஆகிடும். அப்போ ரோ ஆஃப் ஏ, அதாவது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும். 3ஆக இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ரூல்ஸை அப்ளை பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் 0 வந்துருச்சு, நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ரேங்க் 3,
0 வரலைன்னா நம்ம மைனர் மெத்தட் எடுத்து 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து 2x2 மேட்ரிக்ஸோட கண்டிஷன்ஸை அங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ இதை நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். கிவன் மேட்ரிக்ஸ்க்கு -1 2 -2 4 -3 4 -2 4 -4. இப்போ இதில் இது நமக்கு ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் தரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம -1 போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ரோ வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். -1 அந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா நமக்கு -3 4 4 -4ன்னு எழுதணும். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது மேட்ரிக்ஸ் ஃபார்மில். அந்த மைனஸ் அடுத்த எலிமெண்ட் 2. அப்போ அந்த 2வை தவிர அந்த 2ஓட லைனில் இருக்க அந்த ரோவையும் அந்த காலத்தையும் தவிர மிச்சம் என்ன இருக்குது 4 4 -2 -4. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. பட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தான் வரும். -2 இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும் 4 -3 -2 4. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். -1 அப்படியே வந்துடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 4 4s are 16. -2 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 4 4s are 16. இதில் ஒரு மைனஸ் இருக்குது நமக்கு ஃபார்முலாவில். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8. அப்போ -8. நெக்ஸ்ட்டு இந்த -2 இந்த -2 அப்படியே போட்டுக்கலாம். 4 4s are 16. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 2s are 6. நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். -1 12 - 16 நமக்கு -4 கிடைக்கும். -2 -16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்தது -2 16 - 6 நமக்கு 10 கிடைச்சிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 1s are 4 ஆகிடும். இங்கே ஒரு -2 இருக்குது. -2 -16 8னா நமக்கு வந்து -8 கிடைக்கும் இல்லையா. -8 -2 10s are 20. இப்போ 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 8 2s are 16 -20. இப்போ பாருங்கள் 20 - 20 நமக்கு 0 வந்து. நம்ம இந்த கிவன் மேட்ரிக்ஸில் மைனர் மேட்ரிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு 4 எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். கன்சிடர் த மைனர் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2x2ல எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா -1 2 4 -3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 1s are 3 -4 2s are 8. இதுக்கு வேல்யூ வருது நமக்கு -5ன்னு கிடைக்குது. விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. நம்மளோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2ன்னு சொல்லி வரும். ஒருவேளை நம்ம இது வரல, ஒருவேளை இங்கே 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே 1ன்னு சொல்லி போடக்கூடாது. 0 ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் படி டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு 0 வந்துருச்சுன்னா 1ன்னு சொல்லி போடுவோம். பட் இதில் நீங்கள் சடனாக போடக்கூடாது. நம்ம அடுத்த அதர் காம்பினேஷன்ஸை செக் பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ ஒருவேளை இங்கே நமக்கு 0 வந்திருந்தா, ஆன்சர் 0 வந்துருந்துச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் 4 நம்ம எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் 4 எடுத்து செக் பண்ணலாம். அதுலேயும் 0 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 4 எடுக்கலாம். அதுலேயும் 0 வந்தால் நெக்ஸ்ட் 4 எடுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே 0 வந்தால் தான் நம்ம 1ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஏதாவது ஒன்றில் வேல்யூ வந்துட்டா கூட நம்ம 2ன்னு சொல்லி தான், ரேங்க் வந்து 2ன்னு தான் சொல்லி போடணும். ஸோ கவனமாக போடுங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். 6th சப்டிவிஷன் வந்துட்டு 1 2 -1 3 2 4 1 -2 3 6 3 -7. இந்த சம்மை நம்ம ஃபஸ்ட்டு லெட் ஏ அப்படின்னு சொல்லி போட்டு சொல்யூஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் அப்படியே நாங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதோட ஆர்டர் வந்து பாருங்கள் 3 rows 4 columns இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு 3x4 இருக்குது. 3x4 இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். இப்போ 3 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதில் மைனர் சின்னது எதுவோ, சின்ன நம்பர் எதுவோ அதுதான் அதோட ரேங்காக இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். நம்ம அதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3 2 1ங்கிறது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு 2 மெத்தட் இருக்குது. மைனர் மெத்தட் இருக்குது, எலிமினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் இருக்குது. பட் மைனர் மெத்தட் வந்துட்டு ரொம்ப லாங் ப்ராசஸ். அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய சம் வரும்போது எலிமினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். நம்மளோட இந்த 3 வேல்யூஸும் நமக்கு 0 ஆகணும். அதாவது இதுதான் நம்ம சம்மோட என்ட்ரி எலிமெண்ட். இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 2 நம்பரும் நமக்கு 0 ஆகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த ரோல இதுதான் நம்மளோட என்ட்ரி எலிமெண்ட், அதுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பர் வந்து நமக்கு 0 ஆகணும். அதாவது எல் ஷேப்ல. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த லாஸ்ட்ல இருக்க இந்த எல் ஷேப்ல இருக்க இந்த 3 வேல்யூஸும் 0 ஆகணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோ தவிர செகண்ட் ரோல 1 0, தேர்ட் ரோல 2 0. ஒருவேளை இங்க 2 zeros இதாயிடுச்சுன்னா இங்க 3 zeros வந்துட்டு நம்ம சால்வ் பண்ற மாதிரி வரும். இதுதான் வந்துட்டு நம்ம ரோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். 0 இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல எப்பவுமே 1 இருந்துட்டா நமக்கு ரொம்ப ஈஸியா இந்த சம் போட்டுடலாம். ஸோ இந்த சம்ல ஆல்ரெடி 1 தான் இருக்கு. சப்போஸ் 1 இங்க இல்லாம வேற ஏதாவது ரோல் இருந்தா கூட நம்ம ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம அதில் 3 கண்டிஷன்ஸ் மேஜராக யூஸ் பண்ணுவோம். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னா நம்ம ரோஸ் ஆர் காலம்ஸை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது இந்த மெத்தட் பேர் வந்து ரோ எக்லான் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம ரோல மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ரோல மட்டும்தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சிம்பிள் போட்டுட்டு R1 R2 அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இது. அதை பற்றி நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இந்த சம் போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரோ கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு நான் ஜீரோ வேல்யூ. ஏன்னா ஜீரோவோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு அது 0 ஆயிடும் மொத்தமாகவே. ஸோ ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிட்டு அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்ம பாருங்க, போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் சம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாம். 1 2 -1 3 2 4 1 -2 3 6 3 -7. இதுல சைடு ஒர்க்னு ஒன்று இருக்கு. அந்த சைடு ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணுங்க. அது உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி தெளிவா நான் நடுவுலயே போடுறேன். பட் நீங்க அது வந்து நடுவில் ஒரு நல்ல ஒரு பேப்பர், நல்ல ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இங்க சைட்ல நீட்டா ப்ராப்பரா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை வந்து 0 ஆக்கணும் இல்லையா? இது வந்து நம்ம ரோ 1, ரோ 2, ரோ 3. அப்போ நம்ம ரோ 2ல இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும். ஸோ நம்ம ஆப்ரேஷன் எங்கே பண்ண போறோம்னா ரோ 2ல தான் சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ ரோ 2 போட்டுக்கலாம். இங்கே என்ன போடுறோமோ அதே தான் ஃபர்ஸ்ட் இங்கே வரும். நீங்க பாருங்க, இங்கே 2 இருக்கு. நம்ம இங்க வந்துட்டு என்ன வரணும்னா 0 ஆகணும்னா ஒரு -2வால இன்னொரு 2வால நம்ம மைனஸ் பண்ணோம். அதாவது -2வால ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடம் 0 ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்க மேலே 1 ஏன் இருக்கணும்னு இப்போ சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ -2ஓட நம்ம ஆப்ரேட் பண்ணால் நமக்கு அது 0 ஆயிடும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் நம்பர் போட்டுக்கோங்க. -2 இன்டூ R1 போட்டுக்கோங்க. இன்டூ R1. ஸோ இப்போ பாருங்க R2 வேல்யூஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 2 4 1 -2. இங்க என்ன இருக்கு? -2 R1 இருக்கு. அப்போ -2 இன்டூ R1. அப்போ -2 இன்டூ 1 -2 -2 இன்டூ 2 -4 -2 இன்டூ -1 +2 -2 இன்டூ 3 -6. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணும்போது இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு, இது 3, இது வந்து -8ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ரைட்டா? இப்போ நம்ம இப்போ ஒரு சேஞ்ச், இந்த மாதிரி ஒரு எலிமெண்டரி ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுட்டு ரோ 1ல எந்த சேஞ்சுமே நடக்கல. ஸோ 1 2 -1 3. ரோ 2ல தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோ 2ல சேஞ்ச் பண்ணது வந்துட்டு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 0 0 3 -8ன்னு கிடைச்சிருக்கா? ஸோ நம்ம அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ரோ 3ல நோ சேஞ்ச். ஸோ 3 6 3 -7 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு இது இப்போ என்ட்ரி எலிமெண்ட் இது 0 ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் இதை நம்ம 0 பண்ணோம். இந்த எலிமெண்ட் ரோ 3ல 0 பண்ணும். ஸோ ரோ 3ல 0 பண்ணும். சேம் அதே ப்ரொசீஜர் ரோ 3 which gives ரோ 3. இங்கே 3 இருக்கா? நம்ம -3 பண்ணும்போது நமக்கு அது 0 ஆயிடுமா? ஸோ -3 இன்டூ R1 போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் 1ஓட மல்டிபிள் ஆயிட்டு நமக்கு 0 ஆகும். ஸோ R3 அப்படியே எழுதிக்கலாமா? R3ல என்ன இருக்கு? 3 6 3 -7 -3 இன்டூ R1. -3ஓட மல்டிபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோவை. -3 இன்டூ 1 -3 -3 இன்டூ 2 -6 -3 into -1 minus plus 3 into 1 3 -3 into 3 -9 0 ஆயிடுச்சு. இதுவும் 0 ஆயிடுச்சு. 3 plus 3 6 ஆயிடுச்சு. -16 வரும். இதுதான் நம்ம ரோ 3ல நடந்த சேஞ்ச். ஸோ இப்போ சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே போட்டுக்கலாம். செகண்ட் ரோலே நோ சேஞ்ச் பண்ணல, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். தேர்ட் ரோல நடந்த சேஞ்சுக்கு இந்த 0 0 6 -16 சொல்லி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது ரோ எக்லான் ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது என்ட்ரி எலிமெண்ட். ஸோ இது என்ட்ரி எலிமெண்டா இருக்கும்போது இது 0 ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் இதுவும் 0 ஆனதுனால நம்ம இந்த ரோல என்ட்ரி எலிமெண்ட் இது. ஸோ இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இது 6 நமக்கு 0 ஆகணும். அப்பதான் இது வந்து ரோ எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது 1 0 2 0 3 0 இல்லைன்னா 1 0 2 0 இருந்தா இங்க 3 0 வரணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ
அதே மாதிரி ரோ 3ல இப்போ ரோ 1 ரோ 2ல இதை 0 இது ரெண்டு எலிமெண்ட் 0 ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரோ 1 யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரோ 1ல இருந்து இந்த 1 இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எப்பவுமே ரோ 3ல பண்ணும்போது இந்த ரோ 1 நம்ம மறந்துடணும். ஏதாவது ரோ 2 வச்சு தான் நம்ம பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் உங்களுக்கு இந்த 2 0 கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் ரோ 1ஓட மல்டிபிள் பண்ணி ரோ 1ஓட ப்ராசஸே பண்ணணும். ரோ 1 அதுக்கப்புறம் நம்ம கணக்குலேயே எடுத்துக்க கூடாது. ரோ 2ல அதாவது இது என்ட்ரி எலிமெண்ட் இது தானே, எது என்ட்ரி எலிமெண்ட் ரோவோ அந்த ரோவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு என்ட்ரி எலிமெண்ட் இது தானே, அப்போ இந்த ரோவை தான் நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம 0 ஆக்கணும். இந்த ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை 0 ஆக்கணும். இதுக்கு என்ட்ரி எலிமெண்ட் இதுவாக இருந்ததுனால இதை யூஸ் பண்ணி இதையெல்லாம் 0 ஆக்கணும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ரோ 3ல தான் சேஞ்ச் பண்ணணும். ரோ 3ல தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3 எங்கே சேஞ்ச் நடக்குதோ அதான் ஃபர்ஸ்ட் போடணும். ரோ 3 இங்கே 6 இருக்கு, நமக்கு -6 வந்துச்சுன்னா 0 ஆகும். நீங்கள் நல்லா பாருங்க, -6 எப்படி வரும்? இங்கே பாருங்க 3 × 2 6 ஆகுமா இங்கே? அப்போ -2 × R2 இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 0 ஆகுறதுக்கு. மற்ற எலிமெண்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ R3 வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 0 0 6 -16. இது வந்து பார்க்க இப்போ கஷ்டமாக தெரியும், பட் நீங்கள் போட ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது நீங்கள் ஜாலியாக இந்த சம போடலாம். ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. -2 R2 அப்படின்னா -2 × 6. நீங்கள் இப்போ பாருங்களேன், -2 × R2 தானே, -2 × 0 இது 2 0 0 0 ஆயிடுச்சு. இப்போ -2 × 3 -6 நமக்கு 0 ஆகிறதுக்கு மாதிரி வந்துருச்சா? -2 × -8 -+16. இப்போ பாருங்க, இந்த ரோல எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்லான் ஃபார்ம் வந்தாச்சு. 1 2 -1 3 0 0 3 -8 0 0 0 -6 சாரி 0. அது தேர்ட் ரோல தான் சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ தேர்ட் ரோல எல்லாமே 0 ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரேங்க் போட்டுடலாமா? இப்போ நீங்கள் ரேங்க் பார்த்தீங்கன்னா நான்-0 எலிமெண்ட்ஸ் இருக்கிற இதுக்கு தான் நம்ம வந்து ரேங்க் வந்து கணக்கு எடுப்போம். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், 3x4 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ அதில் சின்ன வேல்யூ என்னன்னா 3 தான் சின்ன வேல்யூ. ஸோ வந்து ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் than or equal to 3 3 இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி ஒரு ரோல எல்லாமே 0 4 0 3 0 இப்படி எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அந்த ரோவை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. அப்போ நம்ம இந்த ரோ அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட ரேங்க் என்ன? 1 2 2 ரேங்க் தான். இது 1 0 2 0 அப்படியெல்லாம் இருக்கலாம். ஒரு எலிமெண்ட் இருந்தால் கூட நம்ம அதை ரேங்க்ல கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா 2. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2. சப்டிவிஷன் 7. let A is equal to கொடுத்த given matrix அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 3 1 -5 -1 1 -2 1 -5 1 5 -7 2. இப்போ இது என்ன? இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரேங்க்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான். இது வந்து 1 2 3 3 ரோஸ் இன்ட்டு 4 காலம்ஸ். அப்போ 3,4 அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு இதில் சின்ன வேல்யூ எது? ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? லெஸ் than or equal to 3. சின்னது எது? 3 தானே. அப்போ அது 3 இருக்கும், 3 விட கம்மியாக 2 or 1 இருக்கும். அதுதான் இதோட ரேங்காக இருக்க முடியும். இதை வந்து நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் ரோ எக்லான் ஃபார்முக்கு இதை கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த 3 வேல்யூவும் நம்ம 0 ஆக்கிட்டு நம்ம வந்துட்டு ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம ரோ எக்லான் மெத்தடுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எப்பவுமே வந்துட்டு 1 வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது என்ட்ரி எலிமெண்ட் 1 இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராசஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த ரோ 2வையும் ரோ 1ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னால இந்த 1 மேலே போயிடும். ஸோ நமக்கு ப்ராசஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ரோ 2 இன்டர்சேஞ்ச் ரோ 1. இன்டர்சேஞ்ச் அப்படிங்கும்போது 2 பக்கம் இந்த ஆரோ மார்க் போடணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் ரோ 2 இன்டர்சேஞ்ச் ரோ 1 பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது. இட் இஸ் ஈக்குவலன்ட் சிம்பிள். ஸோ இன்டர்சேஞ்ச் செகண்ட் ரோவை நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவில் எழுதிக்கலாம். தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் நம்ம என்ட்ரி எலிமெண்ட்.
என்ட்ரி எலிமெண்ட்னா என்ட்ரி எலிமெண்ட் கீழே இருக்க இந்த 2 எலிமெண்ட்டும் நமக்கு 0 ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரோ 2ல இந்த 3 0 ஆக்கலாம். ரொம்ப ஈஸி. ரோ 2ல சேஞ்ச் நடக்குது. ஸோ ரோ 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இங்கே 3 இருக்கு, நமக்கு -3யோட ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு 0 ஆயிடும். ஸோ -3 இன்டூ R1 போட்டுக்கோங்க. இன்டூ R1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் R2 அப்படியே எழுதிக்கலாம். R2ல என்ன இருக்கு? 3 1 -5 -1 -3 இன்டூ R1 -3 இன்டூ R1. இப்போ நீங்க இந்த சிம்பிளோட இப்படி போட்டுக்கோங்க. அப்பதான் நீங்க மிஸ்டேக் வராம பண்ண முடியும். -3 இன்டூ 1. இப்போ ரோ 1 -3 இன்டூ R1னா -3 இன்டூ ரோ 1 நம்ம இப்போ பண்ணணும். -3 இன்டூ 1 -3 -3 இன்டூ -2 +6 -3 இன்டூ 1 -3 -3 இன்டூ -5 மைனஸ் பிளஸ் ஆயிடும். 5 3s are 15. ஸோ இப்போ நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. 7. மற்ற எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ண வேணாம். இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன வருதோ இந்த எலிமெண்ட் நமக்கு 0 ஆகணும். என்ட்ரி எலிமெண்ட் கீழே இருக்க இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். மற்ற எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஈக்குவலன் சிம்பிள் போட்டுக்கலாம். ஈக்குவலன் சிம்பிளில் ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் ரோல் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்த ஆன்சர் 0 7 -8 14. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்ச் இல்லை, அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டை 0 ஆக்கியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இது ரொம்ப சிம்பிள். -1 1 -1 0 ஆகிடும் நமக்கு. ஸோ ரோ 3ல தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ரோ 3 எழுதிக்கணும். இங்கே என்ன எழுதுறோமோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் வரும். ரோ 3 மைனஸ் ரோ 1. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 இன்டூ R1 எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்கு? ரோ 3ல என்ன இருக்கு? 1 5 -7 2 -1 R1 -1ஓட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். -1 +2 -1 +5. அங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ இது வந்து நமக்கு 0 ஆயிடும். இது 7 ஆயிடும். இது -8 இது 7 ஆயிடுச்சு. ஓகேவா? 5 + 2 7. ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஈக்குவலன் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ரோ 3ல சேஞ்ச் பண்ணியாச்சு. ரோ 1ல எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2லையும் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். ரோ 3ல இப்போ சேஞ்ச் பண்ண வேல்யூ 0 7 -8 7. ரோ 3லையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இது என்ட்ரி எலிமெண்ட்டாக இருக்கும்போது இது 2 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரோக்கு வரும்போது இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். இந்த 0 இருக்கிறதுனால இது வராது. இது என்ட்ரி எலிமெண்ட். ஸோ இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். இந்த 7. ஸோ ரோ 3ல தான் ஆப்ரேட் பண்ண. ரோ 3 ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ரோ 1 நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. அதாவது இந்த ரோ 3ல ஆப்ரேட் பண்ணும்போது இதோட என்ட்ரி எலிமெண்ட்டோட ரோல் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இந்த ரோவை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ரோ 3 மைனஸ் ரோ 2 போடுங்க. அதே மாதிரி ரோ 3 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்கு? ரோ 3 1 0 7 -8 7. இது ஏன் நான் இந்த எலிமெண்ட்டோட பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே மறுபடியும் வேல்யூ வந்துடும். ஸோ நம்ம இங்கே பண்ண இந்த ப்ராசஸே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும், எப்பவுமே இந்த லாஸ்ட் ரோவில் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த 2 0 ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ -1 R2. R2ஓட சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். -7 +8 -14. இப்போ பாருங்க, இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. -7. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னா 1 -2 1 -5 0 7 -8 14. அடுத்து வந்துட்டு இப்போ கிடைச்சது 0 0 0 -7. இப்போ பாருங்க, ரோ எக்லான் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்து இந்த 0 பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு இந்த 3 இடம் 0 ஆனால் போதும். அதுக்காக இது எந்த இடத்துல 0 வந்தாலும் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேணாம். இது 3 0 ஆயிடணும். இதுக்கப்புறம் நம்மளோட ரேங்கை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது நான்-0 எலிமெண்ட் இருக்கிறது எல்லாமே நம்ம ரேங்க்ல எடுத்துப்போம். இதுலயும் 0 இருந்தாலும் இதுல எலிமெண்ட் இருக்கு, இதுலயும் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுலயும் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது 1 2 3 மூணுமே நம்ம ரேங்கை எடுத்துக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் A is equal to 3. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். சப்டிவிஷன் 8 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. -1 -2 3 4 -2 4 -1 -3 -1 2 7 6. இதுதான் நம்மளோட 8 கொஸ்டின்.
let A is equal to சொல்லி போட்டு இந்த given question எழுதிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 3x4 இருக்கு. ரோ ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் கலர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு 1 இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ரோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட் மூலமாக தான் யூஸ் பண்ண போகிறோம், ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரேங்க் ஆஃப் ஏ 3, 4 இருந்துச்சுன்னா நமக்கு இதில் மினிமம் வேல்யூ 3 தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். 3, 2, 1 இதில் ஏதாவது ஒன்று 3 இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அதை என்ன ரேங்க் அப்படிங்கிறத நம்ம இப்போ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கிவன் மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 1, -2, 3, 4, -2, 4, -1, -3, -1, 2, 7, 6. இப்போ நம்ம இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் nth எலிமெண்ட் இது. இந்த எலிமெண்ட்டு 1 இருந்துச்சுன்னா நமக்கு இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த nth எலிமெண்ட் கீழே இருக்குது, இது 2 நம்பருமே நமக்கு 0 ஆகணும். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் தான் 0 ஆகணும். இங்கே -2 இருக்கு. ஸோ +2 இருந்துச்சுன்னா -2 +2 இருந்துச்சுன்னா நமக்கு அது 0 ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரோ 2ல் தான் சேஞ்ச் நடக்கணும். ரோ 2 அப்போ ரோ 2ன்னு எழுதிட்டு நமக்கு என்ன வேணும், ப்ளஸ் தான் வேணும், +2 தான் வேணும். +2 இருந்துச்சுன்னா நமக்கு இது 0 ஆகிடும். இன்டூ R1, இந்த R1ஓட இப்போ இந்த 1 ஏன் இருக்கணும்னு சொன்னது புரியுதா? இந்த 1 இங்கே இருந்துச்சுன்னா நமக்கு அது ஈஸியாக 2 × 1 2 தான் இருக்கும். ஸோ -2 +2 வந்து நமக்கு அது 0 ஆகிடும். நம்ம இந்த ஒரு எலிமெண்ட் 0 ஆகிறத பற்றி தான் பார்க்கணும், பட் நம்ம எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்ம அது போடணும். இப்போ நம்ம ரோ 2 இதை வந்துட்டு நம்ம இப்படி எழுதிக்கலாம். ரோ 2ல் என்ன இருக்குது, -2, 4, -1, -3. இதே 2R1, 2ஓட மல்டிபிள் பண்ணுங்க. 2 R1 ரோ 1 2ஆல் மல்டிபிள் பண்ணும். 2 1s are 2, 2 2s are 4, மைனஸ் இருக்குது, -4, 2 3s are 6, 2 4s are 8. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இது 0 0, 6ல் 1 போச்சுன்னா 5, 8ல் 3 போனால் 5. இதுதான் நமக்கு கிடைச்ச ரோ 2. ஸோ ஒன்ஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறமா, இந்த கண்டிஷன் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை, அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் தான் காப்பி பண்ணணும். 0 0 5 5. அதே மாதிரி தேர்ட் ரோவில் நோ சேஞ்ச். ஸோ -1 2 7 6 அப்படியே நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே டைரெக்டாக அப்படியே -1 +1ன்னு சொல்ல முடியும். இப்போ ரோ 3 நீங்கள் பாருங்கள், இது எழுதும்போது புரியும். ரோ 3ல் தான் சேஞ்ச் இருக்குது. ரோ 3 + ரோ 1 பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அது முடிஞ்சிடும். -1 +1 போடும்போது உங்களுக்கு 0 ஆகிடும். இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது மட்டும் பண்ணணும்னா போதும். ஸோ ரோ 3 என்னது, -1 2 7 6. ரோ 1 என்னது, 1 -2 3 4. இப்போ அப்படியே ப்ளஸ் பண்ணோம்னா இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு. 7 + 3 10, இதுவும் 10. இப்போ உங்களுக்கு இங்கே கிடைச்சத ரோ 3ல் ஈக்குவலன்ட் ஃபார்ம் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோ 1ல் எந்த சேஞ்சும் கிடையாது, 3 4. ரோ 2லேயும் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். ரோ 3ல் நடந்த சேஞ்சு 0 0 10 10ன்னு போட்டுக்கலாம். இப்போது நமக்கு இந்த சம்முக்கு இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு இது 2 0 ஆகணும். அடுத்து இந்த ரோவில் பார்க்கும்போது இது 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட என்ட்ரி எலிமெண்ட் என்னது, 5 தான் என்ட்ரி எலிமெண்ட். ஸோ நமக்கு இப்போ இந்த நம்பர் 0 ஆகணும். இந்த நம்பர் 0 ஆனால் தான் நமக்கு அது ரோ எக்லான் ஃபார்முக்கு அது வருதுன்னு சொல்லி அர்த்தம். நம்ம ரோ 3ல் ஆப்ரேட் பண்ணும்போது ரோ 1 நம்ம எடுக்கவே கூடாது, ரோ 1 விட்டுறணும். ரோ 2 வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ரோ 3ல் இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ ரோ 3ல் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ரோ 3 இங்கே 10 இருக்குது, நமக்கு -10 வந்துச்சுன்னா நமக்கு அது 0 ஆகிடும். அப்போ பாருங்கள், இந்த R1 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு -10 வரும், R2ஓட 5 இருக்குது. ஸோ இன்ட்டு -2 பண்ணும்போது நமக்கு -10 கிடைக்கும். ஸோ இன்ட்டு அதாவது -2 × R2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ R3 வேல்யூஸ் எழுதிக்கலாமா? R3 வேல்யூஸ் என்ன, 0 0 10 10. -2 × R2. ஃபர்ஸ்ட் 2 0 ஆகிடும். இது -2 -10 -10. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது எல்லாமே இந்த ரோடு எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவலன்ட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை எழுதிக்கலாம், செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை எழுதிக்கலாம், தேர்ட் ரோவில் ஆஃப்டர் சேஞ்ச் 0 0 0 வந்திருக்கு. இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்குன்னு சொன்னோம். ஆனால் ஒரு லாஸ்ட் சம்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரோ ஃபுல்லாக 0 0 0 வந்துருச்சுன்னா நம்ம அந்த ரோ ரேங்க்ல எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரோல் நமக்கு எல்லாமே 0 0 வந்ததுனால நம்ம இந்த ரேங்க் இது வந்து நம்ம ரேங்க்ல வராது. ஸோ 1 2 இந்த 2 ரோ தான் வரும் ரேங்க்ல. ஸோ ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 2. இதில் மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.